கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருக்கு பயந்தவர்களை பாதுகாக்கிறார். அவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார். அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து அவர்களை விடுவிக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதிக்கும் போது அவர் நம்மை சத்துருக்களிடமிருந்து விடுவிப்பதை நினைத்தும் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை எல்லோரும் ருசித்து பார்க்க முடியும். கர்த்தர் கிருபை மிகுந்தவர். தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறார். தாவீது இதை உணர்ந்தவராக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எல்லோருக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் வார்த்தைக்கு கர்த்தரை பயபக்தியோடு துதித்து ஆராதனை செய்தல் என்பது பொருளாகும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பயபக்தியோடு வர வேண்டும். அவரை பயபக்தியோடு துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவரை தேட வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34 கூறப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை தேட வேண்டும் என்று தாவீது நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று தாவீது நமக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது தேவனுடைய கிருபை நமக்கு போதுமான அளவு கிடைக்கும். நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய திருப்தி உண்டாகும். அப்போஸ்தலர் பவுலின் சரீரத்தில் ஒரு முள் இருந்தது. அது தன்னை விட்டு நீங்கும்படி பவுல் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். கர்த்தர் பவுலிடம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 12:9. சங்கீதக்காரர் கர்த்தருடைய கிருபையை பற்றி சொல்லும் போது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 84:11. கர்த்தருடைய கிருபை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் போதுமானது. நம்முடைய உலக பிரகாரமான ஜீவியத்திற்கும் போதுமானது. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் வரையிலும் நமக்கு சரீர பிரகாரமான தேவைகள் உண்டு. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரே நம்முடைய பிதாவாக இருக்கிறார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார். நம்முடைய ஆவிக்குரிய பிதாவாகிய கர்த்தரோ நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் நம்மை போஷிப்பார்.
கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுப்பார். பருகுவதற்கு தண்ணீர் கொடுத்து நம்முடைய தாகத்தை தீர்த்து வைப்பார். நம்மை குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொள்வார். காட்டில் உள்ள சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது நமக்கு ஆறுதலான வார்த்தை. தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்கு நன்மையானது எது என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில சமயங்களில் நாம் கர்த்தரிடத்தில் கேட்பதை அவர் நமக்கு கொடுக்க மாட்டார். இதனால் அவர் நம் மீது அன்பா இல்லை என்பது பொருளல்ல. நாம் கேட்பது நமக்கு தேவையானது அல்ல என்று கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் தீர்மானிக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றை கேட்கும் போது கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கவில்லை என்றால் அந்த காரியம் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் நமக்கு பூரண திருப்தி உண்டாயிருக்கும். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தின் மீது நாம் ஆசைப்படக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு நன்மையாய் இராது. மோசே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினார். கர்த்தரோ மோசே கேட்டதை அவருக்கு கொடுக்கவில்லை. அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருக்காக நேர்த்தியாய் ஊழியம் செய்தார். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவருக்கு பல அனுபவங்கள் உண்டாயிற்று. சரீர பிரகாரமாக அவர் பல சமயங்களில் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருந்தார். சில சமயங்களில் பவுலுக்கு கரைச்சல் உண்டாயிற்று. பவுல் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டார். பவுல் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் எப்போதும் திருப்தியோடு இருக்கிறார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 4:18.